ஏதோ பெரிய பாரத்தோடு வந்தேன். இங்கே வந்த பிறகு அவருடைய ரைட் ஹேண்டு கண்ணை பார்த்த உடனே என் பாரமெல்லாம் இறங்கிச்சு. அது கண்ணில் ஒரு பவர். என்னோட அனுபவத்தை நான் ரெகுலராக சொல்லிகிட்டு இருப்பேன், என்னென்ன அனுபவங்கள் இருந்துச்சு. பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. ஒன்று என்னால் பேச முடியல. அந்த ஒரு பவர், ஒரு மிராக்கிள் மாதிரி வந்துச்சு. அப்படியே ஃப்ளாஷ் அடிச்ச மாதிரி இருந்துச்சு கண்ணை பார்த்தோன்னே. நான் ஒரு பருப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் லாஸ் ஆகி இனிமேல் அதெல்லாம் மேக்கப் பண்ணிடலான்னு ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு. நான் இதே பயப்படவே மாட்டேன் இனிமேல். நான் நல்ல ஒரு தைரியம் வந்துருச்சு இங்கே கிளாஸுக்கு வந்த பிறகு. ஃபேமிலிக்கே வெளிச்சம் யார் அப்படின்னா மாஸ்டர் தான். என் பையன் மோஸ்ட்லி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் சும்மா போய் தான் சொல்லுவேன். நான் மாஸ்டர்கிட்ட மெசேஜ் போட்டேன், தம்பி மாஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தான் அப்படியே சைலண்ட் ஆகிடுவான். அம்மா பார்த்துக்கலாங்கம்மா, நான் பேசுகிறேன். வரணும்னா அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் கூப்பிட்டாதான் இங்க வர முடியும். அவர் கூப்பிட்டாதான் வர முடியும். இல்லைன்னா நான் என்னுடைய அனுபவத்துல அந்த பதிவுகளில் சடுவரில் 4 லேயர் வரைக்கும் உள்ள கை வைப்போம். அவ்வளோதான் சக்தி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சக்திகள் கிடைக்கும், மேலேருந்து அருளப்படும். கர்மாவை கை வச்சு அனுபவிக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி 10 நாள் நீங்கள் வயிற்று வலியால் துன்புறோன்னா அந்த 10 நாள் வயிற்று வலியை 1 மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணி அனுபவிக்க முடியும். அழிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. அனுபவிச்சு தான் கிடைக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ